வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேக்லட்சுமி சீரியல். இன்னைக்கு எபிசோட்ல பாக்கியா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேத்து நம்ம கேண்டீன்ல வந்து சாப்பிட்டு போனவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேள்விப்பட்டு ஃபுட்டு நல்லா இருக்குன்னு எல்லாருமே நம்ம கேண்டீனுக்கு இன்னைக்கு வருவாங்க, இன்னைக்கு நல்ல கூட்டம் வரும் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியாட்ட வேலை பார்க்குற ராஜி அங்க வராங்க. எல்லாருமே வந்தாச்சா ராஜி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பாக்கியா. எல்லாருமே வந்தாச்சு பாக்கியா, ஆனா நம்ம யாரையும் உள்ள விடாம அங்க கூட்டமா நின்றுட்டு இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு ஏதோ ஆபீசர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ராஜி சொல்றாங்க. பாக்கியா அங்க போய் பாக்குறாங்க. பாக்கியாவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. பாக்கியாவோட கேண்டீனை க்ளோஸ் பண்ணி சீல் வச்சிருக்கிறாங்க. கெட்டு போன ஃபுட்டை நீங்க கொடுத்ததுனால உங்க கேண்டீனுக்கு சீல் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க கேண்டீனை திறக்கவே முடியாதா சார் அப்படின்ற மாதிரி செல்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்க ஃபுட்டை எல்லாத்தையுமே பரிசோதனை பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்தா மட்டும்தான் உங்களால கேண்டீனை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கோதண்டராமன் மீடியா பீப்புளுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாரு. எக்ஸிபிஷன் கேண்டீன்ல ஃபுட்டு தரமா இல்லைன்றதுக்காக கேண்டீனை க்ளோஸ் பண்ண விஷயத்தை பத்தி எல்லா டிவி சேனல்லையுமே நியூஸ் போடுறாங்க. செல்லியனுக்குமே இந்த விஷயம் அவரோட ஃப்ரெண்டு மூலயமா தெரிய வருது. இந்த விஷயத்தை பத்தி வீட்டில் இருக்கிற எல்லாட்டையுமே சொல்றாரு செல்லியன். தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு, கண்டிப்பா பாக்கியா இந்த மாதிரி கெட்டுப்போன ஃபுட்டெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டா, அவ ஏதாவது சரியில்லைன்னா கூட திருப்பி சமைச்சிருவா அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு தாத்தா. செல்லியனும் தாத்தாவும் இப்போ பாக்கியாவை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. வழக்கம் போல கோபி ஈஸ்வரிட்ட பாக்கியாவை பத்தி ஏத்தி விடுறாரு. அவளோட கேண்டீனுக்கும் உங்களோட பேர் தானமா வச்சிருக்கிறா, இப்ப டிவி நியூஸ்ல எல்லாம் உங்க பேர் தானமா வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இது கவர்மெண்ட் நடத்துற கேண்டீன்னால போலீஸ் கேஸ்ன்னு போக போதுமா அப்படின்னு பயமுறுத்துறாரு. இந்த பாக்கியாட்ட அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணான்னு சொன்னேன், அவதான் என் பேச்சை கேட்கவே இல்லைன்னு வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஈஸ்வரி. ரொம்ப ஆட்டம் போட்டேல பாக்கியா, உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி கோபி மனசுல நினைக்கிறாரு. பாக்கியா கஷ்டப்படுறதுல அப்படி என்னதான் சந்தோஷமோ கோபிக்கு தெரியல. விஷயம் கேள்விப்பட்டு பழனிசாமி எழில் 2 பேருமே இப்போ பாக்கியாவை பாக்குறதுக்காக வராங்க. பழனிசாமிட்ட பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க தரமான ஃபுட்டு தான் சார் கொடுத்தோம், ஆனா இந்த மாதிரி எங்க மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பழனிசாமியும் இப்போ எழிலும் அந்த ஆபீஸ்க்கு போய் விசாரிக்கிறாங்க. கேண்டீன்ல ஃபுட்டு தரமா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு சார் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு பழனிசாமி. சார் பார்த்து நானே நேர போய் பேசட்டுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆபீஸ்ல இருக்கிறவர் சொல்றாரு, நானே போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கோதண்டராமன்றவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு, இங்க வாங்கிட்டு போன ஃபுட்டு தரமா இல்லைன்னு எங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரோட போட்டோ கூட இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே எழிலுக்கு இவர் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பழனிசாமிட்ட. மேடமுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பழனிசாமி கேட்டுட்டு இருக்கிறாரு. கோதண்டராமன்றவர் தான் பொய்யா பாக்கியா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாருன்ற உண்மையை எழிலும் பழனிசாமியும் கண்டுபிடிப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈஸ்வரி சொல்லியிருப்பாங்க, பாக்கியா ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிரச்சனை அவளுக்கு முன்னாடி போய் நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாக்கியா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு மறுபடியும் கேண்டீனை திறக்க வைப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.